ஒன்றல்ல இரண்டல்ல ஒரே இடத்தில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் தீப்பிடித்து எரிந்து கருகி இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? இயற்கையாக தீப்பிடித்து எரிந்ததா அல்லது தொழில் போட்டி காரணமாக ஏதேனும் அசம்பாவிதம் நடந்ததா என்பது குறித்து போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு வாடகைக்கு விடும் நோக்கத்தில் 300 கார்களை வாங்கியுள்ளார். சென்னை போரூரில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான சுமார் 32 ஏக்கர் காலி இடம் உள்ளது. இந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து தனது கார்களை நிறுத்தியுள்ளார் நாகராஜ். U2 என்ற பெயரில் கார்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிறுவனம் தனியார் IT நிறுவனங்களுக்கு மட்டுமே கார்களை இயக்கி வந்துள்ளது. மற்ற நேரங்களில் கார்கள் இந்த இடத்தில்தான் பார்க்கிங் செய்யப்பட்டு வந்தன. இந்த சூழலில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் 211க்கும் மேற்பட்ட கார்களை சம்பவ இடத்தில் தனியார் நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. அவ்வாறு பார்க்கிங் செய்யப்படும் இடமானது எந்த ஒரு பாதுகாப்புமின்றி காய்ந்த புல் மற்றும் குப்பைகள் சூழ இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென கார்களுக்கு மத்தியில் இருந்த புற்களில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. அந்த தீயானது காற்றின் வேகத்தால் மளமளவென பரவி கார்கள் மீதும் படர ஆரம்பித்துள்ளது. கார்களை சுற்றிலும் பெரிய அளவில் மதில் சுவர் இருந்ததால் கார்கள் எரிவதை யாராலும் உணர முடியவில்லை. சிறிது நேரத்தில் தீயின் அளவானது வானளவு உயர்ந்தது. அப்பகுதியை கரும்புகை சூழ்ந்தது. பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு போரூர் தீயணைப்பு துறையினர் விரைந்தனர். கிண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கூடுதல் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். ஆனால் அதற்கு முன்னதாகவே கார்களின் சிலிண்டர்கள் வெடித்ததால் அடுத்தடுத்த கார்களுக்கு தீ வேகமாக பரவியது. இதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தண்ணீர் லாரிகள் கொண்டுவரப்பட்டு கார்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டன. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் 176க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிந்து நாசமாகின. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் காவல்துறை கூடுதல் கமிஷனர் தினகரன், சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமாரி, மாவட்ட துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். எரிந்த கார்களில் பல கார்களுக்கு காப்பீடு செய்யப்படவில்லை என்றும் 15 கார்களுக்கு மட்டுமே காப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இயற்கையாக தீப்பற்றி எரிந்ததா அல்லது தொழில் போட்டி காரணமா என்றும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த சீனிவாசன் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அங்கிருந்த CCTV காட்சிகளை கொண்டும் விசாரணை நடக்கிறது. தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான 176 கார்கள் தீக்கு இரையாகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், மதுரவாயல்.